அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்துல் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நபிகளாரின் வாழ்வில் சில ஆச்சரியமிக்க செய்திகள் அப்படிங்கிறதான் அந்த தலைப்பு. அது என்ன தலைப்பு அப்படின்னா, உண்மையிலேயே நபிகளாருடைய வாழ்க்கையை பத்தி பேசும்போது நம்ம எப்படி பேசலாம்னா, முழு வாழ்க்கையுமே நபிகளாருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமிக்க வாழ்க்கை தான். எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரையுமே வியக்க வைக்கக்கூடிய செய்திகள் அவர்களுடைய வாழ்க்கையை முழுக்க நிறைஞ்சு கிடக்குது. இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நேரம் கருதி சுருக்கமாக நம்ம ஒரு சிலதை பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மனிதரை பற்றி பேசுவதிலையும் இறைவனிடத்திலிருந்து நற்கூலி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினாலே தவிர, இறை தூதர் நபிகளாரை பற்றி நம்ம ஒரு செய்தியை பேசுறோம், கலந்தாலோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளை சுற்றி இறைவனுடைய வானவர்கள் சூழ்ந்து கொள்வாங்க. ஏன்னா இறைவனுடைய வானவரை பத்தி பேசுறோம், இறைவனுடைய தூதரை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ இறைவன் புறத்திலிருந்து நமக்கு நற்கூலி கிடைக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னு சொன்னால் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி பேசுவது. நபிகளார் அவர்களை பற்றி அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நபிகளார் அப்படிங்கிறவங்க 1400 வருடங்களுக்கு முன்னாடி கிபி 571 மக்கா அப்படின்ற சொல்லக்கூடிய ஊர்ல பிறந்தாங்க. அவங்க 40 வயசு வரைக்கும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து 40வது வயசுல இறை தூதர் அப்படிங்கிற ஒரு தகுதியை இறைவன் மூலமாக பெறுறாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு முன்வாழ்ந்த இறை தூதர்கள் சொன்ன அதே கருத்துக்களை தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அவங்களும் பிரச்சாரம் செய்யறாங்க. 13 ஆண்டுகள் மக்காவிலையும் 10 ஆண்டுகள் மதீனாவிலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சாரத்தை செஞ்சு 63 வயசுல இறந்து போறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிப்பு. நபிகளாருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நபிகளாருடைய தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப வெள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க, கருமை நிறத்தவர்களாகவும் இருக்க மாட்டாங்க, ஒரு நடுத்தர வெள்ளை கொண்டவங்களாக இருப்பாங்க. ரொம்ப செக்கச்செவேன்னு அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க, நடுத்தரமான ஒரு வெள்ளை மேனி கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க அதிகமான உயரம் உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க, குள்ளமானவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, நடுத்தரமான உயரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மார்பு கூடு, அவங்களுடைய அந்த நெஞ்சு பகுதி எப்படி இருக்கும்னு சொன்னா நல்ல கம்பீரமாக விரிந்த மார்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கை விரல்கள், கால் விரல்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா நல்ல ஒரு சதை பகுதியாக இருக்கும், நல்ல சதை வச்சு இருக்கும். அவங்க உடம்பு எவ்வளவு பருமனாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நடுத்தர பருமனாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா அந்த நெஞ்சியும் வயிறும் சமமாக இருக்குமா. ரொம்ப ஒரு கட்டுமஸ்தான உடலாக இல்லாம ஒரு சாதாரணமாக நடுத்தரமான உடல் கொண்டவர் தான் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய முடி காது சோனை வரைக்கும் வளர்ப்பாங்க. அவங்களுடைய தலைமுடிகள்ல பத்தி சொல்றாங்க, அதுல ஒரு 20க்கும் குறைவான வெள்ளை முடிகள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்படியான தோற்றம் கொண்டவங்க தான் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகளாருடைய தோழர்கள் சொல்றாங்க, நாங்க நபிகளாரை விட அழகானவர்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு. அவ்வளவு அழகான ஒரு தோற்றம் உடையவங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இருப்பாங்களாம். அவங்களுடைய கைகள் ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த தலைப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் போர் தளபதியாக, போர் தலைவராக, போரை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு மக்கள் பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்குலாம் இருக்காது. நடுத்தரமான ஒரு கம்பீரமான தோற்றத்துல இருப்பாங்க. அவங்களுடைய வீரம் எப்படி இருக்கும்னு சொன்னா, நபிகளாருடைய தோழர்கள் சொல்றாங்க, நாங்க போர்ல ஒரு இக்கட்டான சூழல் வந்தா நபிகளாருக்கு பின்னாடி இருந்துக்குவோம், நபிகளார் எங்களுக்கு முன்னாடி அவர் போய் போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்ப அவ்வளவு வீரத்தோட துணிச்சலோட யார் போய் நிப்பா? நபிகளார் அவர்கள் போர் செய்வாங்க. அந்த உடம்பு அந்த 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 உடல் கட்டமைப்புக்கும் நம்ம கேட்கக்கூடிய இந்த போர் சம்பந்தமான வீரத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்போ இது நபிகளார் அவர்களை பத்தி நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி. நபிகளார் எப்படி உட்காருவாங்க அப்படின்னா, அவங்க பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த முட்டுக்கால்களை கையோட கட்டி உட்காருவோமே, நம்ம குத்த வச்சு உட்காரோம் சொல்லுமே, அந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்களாம். அதே போல பள்ளிவாசல்ல படுக்கும்போது கால் மேல கால் போட்டு மல்லாக்க படுத்துட்டு இருப்பாங்களாம்.
இன்னைக்கு நம்மள பள்ளிவாசல் அப்படி படுத்த விரட்டி விட்டுருவாங்க. ஆனா வந்து நபிகளார் வந்து அப்படி படுத்திருப்பாங்களாம். நபிகளாருடைய தோழர்களும் என்ன செய்வாங்க, அப்படியெல்லாம் படுத்திருப்பாங்களாம். நபிகளாருடைய ஆடை பத்தி அவங்க மனைவி சொல்றாங்க. ஒரு 2 துணியை காட்டுறாங்க, மேலாடை கீழாடை காட்டி, அதுவும் ஒட்டு போடப்பட்ட ஒரு துணி. அதை காட்டி இந்த ஆடையில் இருக்கும் போதுதான் நபிகளாருடைய உயிர் பிரிந்தது. அவங்க இறந்து போகும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. எதை காட்டுறாங்க, ஒட்டு போடப்பட்ட துணியை காட்டுறாங்க நபிகளாருடைய மனைவி. அப்ப யோசிச்சு பாருங்க, நபிகளார் இறந்து போகும்போது பெரும் பகுதியை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளராக இருந்த ஒருவர் ஒட்டு போடப்பட்ட துணியில தான் இவன் கடைசி நேரத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்டவராக வாழ்ந்திருப்பாரு. இதெல்லாம் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் உண்மையான இறை தூதர் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆதாரங்கள். ஏன்னா கடவுளை பற்றி பேசி அவங்க என்னதான் ஆதாயம் அடைஞ்சாங்கன்ற அந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது அப்போ நபிகளாருடைய அந்த வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய தங்கக்கூடிய அந்த உணவு பாருங்க. இறை தூதருடைய தோழர்கள் சொல்றாங்க, நபிகாருக்கு தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண பேரிச்சம்பழம் கூட கிடைச்சது கிடையாது அப்படின்னு. அவ்வளவு ஒருமையாக வாழ்ந்தாங்க. நபிகளாருடைய மனைவி சொல்றாங்க, எங்களுடைய வீடுகளில் 1 மாத காலம் அடுப்பு எரியாமல் இருந்தது. வெறும் தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டோம். அதுவும் முழுமையாக கிடையாது. அவங்க மனைவி சொல்றாங்க, நாங்க 3 நாட்கள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு. ஒரு முறை நபிகளாருடைய தோழர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பசி, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அப்போ இறை தூதர்கிட்ட காட்டுறாங்க, சட்டையை தூக்கி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வயிற்றுல வந்து கல்லு கட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை காட்டுறாங்க பசியில. அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, ஏன் சட்டை, ஏன் எங்க உடம்ப பாருங்கன்னு 2 கல்லு கட்டியிருக்காங்க. இப்போ அவரை விட 2 மடங்கு பசி யாருக்கு, நபிகளாருக்கு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த சூழலை பார்க்குறோம். ஒரு முறை நபிகளார் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டை விட்டு வெளியே வராங்க. நபிகளாருடைய நெருக்கமான தோழர்கள் உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா வெளியே வர்றாங்க. அப்போ இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கேட்கறாங்க, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு. எனக்கு சரியான பசி, அதனால நான் வெளியே வந்துட்டேன். இறை தூதர் சொல்றாங்க, இறைவன் மீது ஆணையாக நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்தேன். ஏன்னா வீட்டுல ஒண்ணும் கிடையாது, எல்லாவற்றையும் இந்த மார்க்கத்துக்காகவே இழந்தாங்க தோழர்களும் நபிகளாரும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஒரு வீட்டுக்கு போவோம், விருந்துக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் வந்து விருந்து கொடுக்குறாரு. இப்போ விருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, விருந்து சாப்பிட்றாங்க. நபிகளார் சொல்றாங்க, இப்ப சாப்பிட்ட இந்த உணவுக்கும் இறைவனிடத்துல நம்ம விசாரிக்கப்படுவோம் அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் நபிகளாருக்கு வந்து இந்த போர்ல இருந்து கைதிகள் பிடிச்சிட்டு வருவாங்க. நபிகளாரை கொல்ல வந்தவர்கள், முஸ்லிம்களை கொல்ல வந்தவர்கள், ஒரு நாட்டினரை கொல்ல வந்தவங்களை தான் போர் கைதியா பிடிச்சிட்டு வருவாங்க. அப்ப அவங்க 2 பேர் இருக்கிறாங்க, பணியாட்களை வச்சுக்கலாம். நபிகளார் என்ன செய்யறாங்க, இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க செஞ்ச அந்த விருந்து உபசரிப்புக்கு பகரமாக நபிகளார் அவங்க செய்யறாங்க. அப்ப அந்த ஒரு அடிமையை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறார். அப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த செய்தியில நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த அடிமையோடு நல்ல முறையில் நடந்துக்கோங்க அப்படின்றாங்க. பாருங்க, வேறொரு நாட்டுல இருந்து இந்த நாட்டு மக்களை கொல்ல வந்தவங்கள அடிமையாக கைதியாக பிடிக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்டையும் எப்படி சொல்றாங்க, அவரோட நல்ல முறையில் நடந்துக்கோங்கன்றாங்க. இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னா, அந்த மனைவி, அவருடைய மனைவி சொல்றாங்க, இறை தூதர் நல்ல முறையில் நடக்க சொல்லி இருக்கிறாங்க, நீங்க அப்படிலாம் நடக்க மாட்டீங்க, பேசாம அவர் விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு. அவர் என்ன செய்யறாருன்னா, விடுதலை செஞ்சு அந்த நன்மையை பெற்றுக்கொள்றாரு இறைவன் மூலம். இது ஒரு தகவல். அடுத்து நபிகளாருடைய உணவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சுரைக்காய் இருக்குல்ல, அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்களாம். அப்போ ஒரு குழம்புல ஒரு சாப்பாடுல இருந்து சுரைக்காய் இருந்துச்சுன்னு சொன்னா தேடி தேடி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். நபிகளாருடைய வீடு எப்படி இருக்கும் என்று சொன்னா, நபிகளாருடைய மனைவி சொல்றாங்க, இறை தூதர் இரவு நேரத்துல தூங்குவாங்க, நான் வந்து காலை நீட்டி தூங்கிக்கிட்டு இருப்பேன். அவங்க தன்னுடைய நெத்திய தரையில வைக்கக்கூடிய அந்த நிலை வரும்போது என்னுடைய காலில் இப்படி குத்தி விடுவாங்க, நான் காலை மடக்கிப்பேன். அவங்க வந்து அந்த வணக்கத்தை செய்வாங்க, அந்த வணக்க வழிபாடு முறையை செய்வாங்க. மறுபடியும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த காலை நான் நீட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரும் பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளருடைய வீடு பாருங்க. இப்படிதான் இருந்தது நபிகளாருடைய வாழ்க்கை. அவங்க படுக்கக்கூடிய அந்த படுக்கையை பாருங்க. ஒரு முறை நபிகளாருடைய தோழர்கள் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. இறை தூதர் தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்தா முதுகு ஃபுல்லா ஒரே கோடு. என்னன்னு சொன்னா, அந்த படுக்கக்கூடிய அந்த ஈச்ச ஓலைகளுடைய அச்சு. நபிகளாருடைய தோழர் அழுகுறாரு, எந்தெந்த நாட்டு மன்னர்களும் எப்படியோ சுகபோகமா வாழ்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க இப்படி வாழணுமா, நான் உங்களுக்கு ஒரு மெத்த செஞ்சு தரட்டுமா அப்படின்னு. இறை தூதர் சொல்றாங்க, என்னை யாருன்னு நீங்க நினைச்சீங்க, ஒரு
வழிப்போக்கன் ஒரு பாதையில கடந்து செல்லும் போது ஒரு மர நிழல்ல ஓய்வெடுத்து செல்லக்கூடியதுதான் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப சும்மா வந்து காட்டுறதுக்காக நபிகள் அவங்க வாழல. எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் போதும் கூட நபி அவர்கள் அதை தவிர்த்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்து நபிகளாருடைய பேச்சு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் இடைவெளியை விட்டு பொறுமையாக பேசுவாங்க. இப்ப நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி நபி அவர்கள் பேச மாட்டாங்க. பொறுமையாக கேட்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு பொறுமையா பேசுவாங்க. சில நேரங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் புரியணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி 3 முறை சொல்லக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நபி அவர்களுடைய தோழர்கள் சொல்றாங்க. நபி அவர்களுடைய சிரிப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, பெரும்பாலும் அவங்க வந்து புன்னகைப்பாங்க. சாதாரணமா ஒரு சத்தம் போட்டு சிரிக்காம ஒரு சிரிச்ச முகத்தோட தான் மற்ற எல்லா மக்களையுமே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பார்ப்பாங்க. ஒரு சிடுமூஞ்சாக நபி அவர்கள் இருக்க மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோட எல்லாரையுமே புன்னகைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சிரிப்பூட்டக்கூடிய விஷயம் சொன்னா நபி அவர்கள் மக்களோடு சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா புன்னகைப்பாங்க. கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்ச சம்பவங்களும் நபிகளாருடைய வாழ்க்கையில உண்டு. உதாரணமாக நபி அவர்கள் வந்து ஒரு சொர்க்கத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சொர்க்கத்துல ஒரு மனிதர் வருவாரு. அப்போ வந்து அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டாலும் அவர் இறைவனிடத்துல என்ன சொல்லுவாரு, அல்லாஹ் நான் வந்து இங்க விவசாயம் செய்யணும் அப்படிம்பாரு. அப்போ வந்து அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு தான் எல்லாமே கொடுத்தாச்சே, இங்க விவசாயம் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது, ஆனா உங்களுக்கு தான் எல்லாமே கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன, இல்ல எனக்கு விவசாயம் செஞ்சே ஆகணும் அப்படிம்பாரு. அப்போ வந்து அல்லாஹ் சொல்லுவானாம், ஆதமுடைய மகனை எது ஒன்றாலும் திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆதமுடைய மகனை எது ஒன்று நீ என்னத்தை கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோட இருந்த தோழர்கள் சொன்னாங்களாம், இதெல்லாம் அன்சாரிகளுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க விவசாயம் செய்யக்கூடியவங்க, இவங்க தான் அங்க போய் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொர்க்க நரகம் போது நம்மளாம் பெரிய சீரியஸா, சொர்க்கம்னா என்ன தெரியுமா அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசுவோம். ஆனா நபி அவர்கள் அந்த அழகான சூழலை கையாண்டு கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்சாங்க அப்படின்னு அவங்களுடைய தோழர்கள் சொல்றாங்க. அடுத்தது நபி அவர்கள் பேசக்கூடிய நேரத்துல நகைச்சுவை உணர்வோடு பேசுவாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு மனிதரை கூப்பிடும் போது கூட 2 காதுடைய அப்படின்னு ஹியூமர் சென்ஸோடு பேசுவாங்களாம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட அன்பாக ரொம்ப இரக்கமாக பரிவோடு நடந்துப்பாங்களாம். உதாரணமா உம்மு சுலைம் அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன் அபு உமைர், அந்த சின்ன பையன் கூட நபி அவர்கள் எப்பவுமே போனா விளையாட்டுத்தனமாக பேசி சிரிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு முறை போனா ரொம்ப சோகமான ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கானா. என்ன ஆச்சு, முகம் வாடிருச்சுங்கும் போது அவங்க தாய் சொல்றாங்க, இந்த மாதிரி குருவி வச்சு விளையாண்டுட்டு இருந்தான், அது இறந்து போச்சு, குருவிக்கு பேரு நுகைர். இப்போ இறை தூதர் கேட்கறாங்க, அபு உமைரே நுகைருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. நான் யோசிச்சு பாருங்க, இது வந்து நம்ம பேசல, இந்த உலகத்துக்கே கடைசி இறை தூதராக இறைவன் புறத்திலிருந்து வகி செய்தியை இறை செய்தியை பெற்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய, பல நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசுறாங்க, உன் குருவிக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்தி அவனோட பேசி சிரிக்க வச்சாங்க அப்படின்னு இறை தூதருடைய தோழர்கள் சொல்றாங்க. இப்ப எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு, நம்ம வந்து அதான் நான் சொன்னல, நம்ம வந்து நபிகளாருடைய வரலாறை படிச்சா எப்படி இருந்தாரு அப்படின்னு. இன்னைக்கு நம்மள கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் அப்படி மார்க்கத்தோட இருந்தா ஒரு சிடுமுஞ்சோட இருக்கிறது, யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது கிடையாது. ஏன்னா இவர் வந்து மார்க்கப்பற்றோட ஒரு உலகப்பற்று இன்மையோட இருக்கிறாராம், சிரிக்க மாட்டாரு இவர், இந்த மாதிரி இருக்குது. ஆனா நபி அவர்கள் தான் உலகத்திலேயே உலகப்பற்று இன்மையோட வாழ்ந்தவங்க. அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பாருங்க. ஒரு மனிதரை வந்து ஒட்டகம் கேட்கிறாரு. அப்போ நபியவர்கள் சொல்றாங்க, நான் வந்து ஒட்டக குட்டியை வேணா கொடுக்குறேன். அவரு கேட்கிறாரு, ஒட்டக குட்டியை வச்சு நான் என்ன செய்ய முடியும். இப்போ நபியவர்கள் சொல்றாங்க, ஒட்டக குட்டினா எல்லா தாய்க்கும் குட்டி தானே, அது பெரிய குட்டி தான், பெரிய ஒட்டகம் தான், ஆனா எல்லா தாய்க்கும் அது குட்டி தானே அப்படின்னு சிரிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நகைச்சுவையாக இருந்தாங்கிறத பார்க்குறோம். ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தான், ஒரு வயசான பெண்மணி ஒருத்தவங்க நான் சொர்க்கத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நபியவர்கள் சொல்லுவாங்க, கிளவியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு. அப்போ அவங்க வந்து அழுதுகிட்டே போயிடுவாங்க. இப்போ நபியவர்கள் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, எல்லாரும் கிளவியா போக மாட்டாங்க, நல்ல ஒரு கன்னி பெண்கள் தோற்றத்தோட தான் சொர்க்கத்துக்குள்ள போவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சமாதானப்படுத்துவாங்க. இவ்வளவு அழகான முறையில நபி அவர்கள் பொய் பேச மாட்டாங்க, ஜோக்குன்ற பேர்ல. நபி அவர்கள்ட்ட கேட்கப்படும் போது அதான் சொன்னாங்க, இறை தூதர் நீங்க ரொம்ப நகைச்சுவையா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு, விளையாட்டாக பேசுறீங்களே, வேடிக்கையா பேசுறீங்களேன்னு. ஆமா, ஆனா நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க. இப்ப அடுத்தது இந்த 2-3 விஷயங்கள் தான். நான் ஸ்பீடாக தான் போவேன், ஏன்னா எனக்கு இந்த தலைப்பை சொல்லணும், ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும். அதுதான். அடுத்தது நபி அவர்கள் அவங்களுடைய தோழர்களோடு எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே
இந்த ஆச்சரியம் ஊட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் சிலது வந்து நமக்கு சிரிப்பை ஊட்டக்கூடியதாக இருக்கலாம், சிலது வந்து கண்ணீரை வடிக்க வைக்கக்கூடியதாக இருக்கலாம். நபி அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. நபி அவர்கள் அவங்களோட தோழர் எப்படி இருக்காங்க பாருங்க. அனஸ் அப்படின்னு நபி அவர்களுக்கு ஒரு சின்ன பையன் வந்து பணியாளாக இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்நாள்ல நபி அவர்களோட நான் 10 வருஷம் பணிவிடை செஞ்சு வாழ்ந்திருக்கேன். ஒரு தடவை கூட நீ ஏன் இதை இப்படி செஞ்சேன்னு எனக்கு கேள்வியே கேட்டது கிடையாது. இது மாதிரி ஒருத்தரால் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை கூட நீ ஏப்பா இதை இப்படி செஞ்சேன்னு கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது. உதாரணமா சில பேரை நம்ம பார்ப்போம், ஒரு கடை வச்சிருப்பாங்க, வர்றவெல்லாம் ஓடிடுவான், அவரு புலம்புவாரு, யார் வந்தாலும் போயிடுறானுங்க அப்படின்னு. பிரச்சனை அங்கே இல்லை, இவர்கிட்ட தான். எதை செஞ்சாலும் இதை ஏன் அப்படி செஞ்சா, அதை ஏன் எப்படி செஞ்சேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவன் பார்ப்பாரு, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அந்த நபிகளாருடைய அந்த தன்மையை பாருங்க. 10 வருஷம் ஒரு சின்ன பையன் தனக்கு பணியாட்களாக இருந்தும் கூட ஒரு தடவை கூட தனக்கு எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்பா இதை இப்படி செஞ்சு, அவருக்கு தெரியுது கேட்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னு, அதனால தானே சொல்றாரு, இல்லைன்னா நான் பர்ஃபெக்டா இருந்தான்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் இதை ஏன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தடவை கூட அவரை கேட்கல அப்படின்னா எவ்வளவு சிறந்த முறையில நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு நடந்திருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, அவருடைய தந்தை வந்து மஹ்ரமா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வர வேண்டி இருந்தது. அப்போ அவர் என்ன செய்யறாரு, வாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் மிஸ்வரை கூட்டிட்டு இறை தூதருடைய வீட்டுக்கு போய் நம்ம கேட்போம் நம்ம பங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இறை தூதருடைய வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கிட்டு மகன்கிட்ட சொல்றாரு, நாதி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடுங்கிறார். இப்போ மகன் சொல்றா, உங்களுக்காக நான் அல்லாஹ்வுடைய தூதரை வெளியே வாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. இவர் சத்தம் போட்டு தான் கொஞ்சம் கடுமையாக பேசுறாரு. அவர் குணத்துல அப்படி அந்த பேச்சு முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும்ல, எல்லாரும் மென்மையாக பேசக்கூடியவங்க அல்ல. இறை தூதர் மென்மையா பேசுவாங்க, ஆனா பொதுவாக மனித இயல்புகள்ல சிலருக்கு அந்த கடுமையான பேச்சு குணம் இருக்கும். அது மாதிரி ஒருவர் தான் மஹ்ரமா. இந்த மஹ்ரமா இப்படி கூப்பிடும் போது நபிகள் அவர்களுக்கு வந்து அந்த காதுல உழுவுது, வெளியே வர்றாங்க. எப்படி வர்றாங்க, அந்த பொருளோடயே வர்றாங்க. பாருங்க, ஒரு இறை தூதர் என்ன நீ சத்தம் போடுறன்ற அந்த மாதிரி அவங்க அணுகல, அவருடைய குணத்தையும் அவருடைய தேவையும் புரிஞ்சுக்கிட்டு பொருளோட வர்றாங்க வெளியே. நான் நேரத்தே எடுத்து வச்சுட்டுனே நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு சமாளிப்போட கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட பண்பாளர் நபி அவர்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு குடிமக்கள் தான் நபி அவருடைய பார்வையில, எனக்கு கீழே நீ ஆளப்படக்கூடிய ஒருவன் தானே. நபி அவர்கள் அப்படி பார்க்கல, நான் எடுத்து வச்சுட்டேனே உங்களுக்கு நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தர்றாங்க. அதே போல நபி அவர்களுடைய குணத்துல ஒரு அழகான குணம் என்னன்னா, தன்னோடு இருக்கக்கூடிய எல்லாரையும் நபி அவர்கள் கவனிப்பாங்க. அந்த பண்பு பெரும்பாலானவங்கள்ட்ட கிடையாது, இருக்காது, இருக்கவும் முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான பண்பு தான். எப்படின்னா, மக்கள் கவனிக்காதவங்க கூட நபி அவர்கள் கவனிப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பெண் வந்து பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்கள பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க தானே, அவங்க இறந்துட்டாங்க, இதையே நபி அவர்கள்ட்ட சொல்ல அப்படின்னு அலட்சியத்தோட நபித்தோழர்கள் வந்து அடக்கம் செஞ்சுட்டாங்க. நபி அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யுங்க, ஏன் என்கிட்ட நீங்க இதை சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவங்க அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போய் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து இறைவனிடத்துல தொழுகை நடத்தி பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல ஒருத்தர் வந்து எப்பயும் தன்னுடைய குழந்தையோட வருவாராம் நபி அவருடைய சபைக்கு. அவரு பார்த்தா கொஞ்ச நாள் ஆளை காணோம். அப்ப இவருக்கு என்ன ஆச்சு, நபி அவர்கள் கேட்கிறாங்க. யாருமே சொல்லலை இவர் வர்றதில்லை, நபி அவர்கள் கேட்கிறாங்க இவருக்கு என்ன ஆச்சு. இறை தூதரே அவர் கொண்டு வர குழந்தை அந்த இறந்துடுச்சு, அதனால சோகத்துல வீட்லயே இருக்கிறாரு. அப்ப வீட்டுக்கு போய் நபி அவர்கள் அவங்க சந்திச்சு சொல்றாங்க, உங்களுக்கு உங்க குழந்தை உங்களுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போகிறது விருப்பம் கிடையாதா அப்படின்னு ஆறுதலான வார்த்தையை சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு கணக்கெடுக்கப்படாத மக்களை கூட நபி அவர்கள் கவனிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கிறோம். இப்போ எவ்வளவு அழகான முறையில் நடந்துக்கிட்டாங்கிறத பாருங்க. அடுத்தது சாஹிர் அப்படிங்கிற ஒரு நபி தோழர். அவர் வந்து ஒரு கிராமவாசி. நபி அவர்கள் நகரவாசி தானே, மதினாவில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மதினாவில் நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய கிராமத்துல இருந்து சில பொருட்களை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு. திருப்பி போகும்போது நபி அவர்கள் இவரால் முடிஞ்ச பொருட்களை கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்தது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் கொஞ்சம் வந்து அழகில்லாதவராக இருப்பார். மக்கள் பெருசா அவரோட நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதர். நபி அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி இருந்து அவரை வந்து கட்டி பிடிக்கிறார். அவரு கேட்கிறாரு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நபி அவர்கள். இப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னா, நபி அவருடைய நெஞ்சோட அவர் நெஞ்சு சாஞ்சி அந்த பாசத்தை வெளிக்காட்டுறாரு. அப்போ வந்து நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த அடிமையை விலைக்கு வாங்குபவர் யார் அப்படின்னு விளையாட்டாக கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன போய் யாராவது வாங்குவாங்களா? இறை தூதர் சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ்விடத்துல உனக்கு அதிக விலை உண்டு அப்படின்னு.
யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான சம்பவங்களை எந்த மனிதரிடத்துல நம்ம வந்து கேட்க முடியும்? மக்களால் பெரிதும் கவனிக்கப்படாத ஒரு மனிதரிடத்துல இறைத்தூதர் இவ்வளவு நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு மனிதர் இந்த ஹிஸ்டரியிலேயே, ஹியூமன் ஹிஸ்டரியிலே இருக்கா? கிடையவே கிடையாது. இதே மாதிரி நீங்க ஜுலைபீப்னு ஒருத்தருடைய வரலாறு தேடி பாருங்க, அதுவும் சேம் இதே மாதிரிதான் இந்த சாஹிருங்களுடைய வரலாறு போலவே. அப்போ இவ்வளவு சிறப்பான ஒரு மனிதராக இப்னு மசூதுன்னு ஒருத்தர் இருந்தார், நபி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு தோழர். அவர் வந்து ஒரு இறை தூதரால சிறப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தோழர் தான். அவர் வந்து ஒரு மரத்துல ஏறுறாரு, அவருக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் அப்படியே மெல்லிசா இருக்கும். மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, இயல்பு தானே, எல்லாரும் மனுஷங்க தானே, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா சிரிக்க செய்யணும், எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, இதை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா இந்த கால் மூலம் அவர் சம்பாதித்த நன்மை என்ன அப்படின்னு சொன்னா இந்த உஹது மலையை விட பெருசுன்னு சொன்னாங்க. இப்போ எந்த இடத்துலயும் தன்னுடைய தோழர்கள் நபி அவர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாதுங்கிறத பாக்குறோம். நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு இருந்தா பழங்கால கதைகள்லாம் பேசி விளையாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பார்த்து சிரிப்பாங்களாம், இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. காலை நேரத்துல தொழுதுட்டு பின்னாடி திரும்பி கேட்பாங்களா, இன்னைக்கு யாராச்சும் கனவு கண்டீங்களா அப்படி விளக்க சொல்லி அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு அழகான ஒரு சபையாக நபியவருடைய சபை இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாரையும் சமமாக கண்ணியப்படுத்துவாங்க நபியவர்கள் ஒரு சபை அப்படின்னு சொன்னா. அடுத்தது பாருங்க, ஒரு முக்கியமான அழகான ஒரு தகவல், நபியவர்கள் நன்றி உணர்வு மிக்கவங்களாக இருந்தாங்க. என்றைக்கும் பழச மறக்காத ஒரு மாண்பாளராக இருந்தாங்க. உதாரணத்துக்கு உம்மு ஐமன் அப்படின்னு ஒரு நபி தோழி, நபியவருடைய தோழிகள்ல ஒருத்தர் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு ஐமன் யார் தெரியுமா? நபியவர்களுடைய தாத்தாவுடைய அடிமை பெண்களில் ஒருவர். அடிமையாக ஒரு பணியாளாக இருந்தாங்க. அவங்க வந்து நபி அவர்களுடைய தாய் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் நபி அவர்களை வளர்க்குறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க கொஞ்சம் காலம் நபி அவர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நபி அவர்கள் அந்த நன்றி உணர்வுல அவங்க வந்து விடுதலை செஞ்சிடறாங்க. விடுதலையும் செஞ்சு அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. யாரு? தன்னை வளர்த்த வளர்ப்பு தாய்க்கு நபி அவர்கள் செஞ்ச உபகாரம். இவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குடிக்கிற ஒரு பானத்தை நபி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. நபி அவர்கள் வந்து குடிக்காம இருக்கிறாங்க. ஒன்னும் நோம்பாக இருக்கலாம் அல்லது பிடிக்காததா இருக்கலாம், ஏதோ ஒன்று குடிக்காம இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கோவத்துல பார்த்த உடனே கடுமையான சத்தத்தை போடுறாங்க, கடுமையா போட்டு திட்டுறாங்க. சத்தம் அவ்வளவு சத்தம். ஆனா நபி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தாங்க. பாருங்க, தன்னை வளர்த்த ஒரு தாய்க்கே நபி அவங்க இவ்வளவு கண்ணிய கொடுத்து இவ்வளவு பொறுமை காட்டுறாங்கன்னா, பெத்த தாய்க்கு எப்படி கொடுப்பாங்க? இப்போ நபி அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. தன்னை வளர்த்த ஒரு அடிமை பெண், அதை யோசிச்சு பாருங்க. நீ ஒரு காலத்துல அடிமையாக அப்படி பார்க்கவே இல்லை. என்னுடைய தாய், நீங்க என்ன திட்டினா, நான் ஒரு இறை தூதராக இருந்தாலும் நான் நீங்க திட்டினா பொறுத்துப்பேன். இன்னைக்கு நமக்கு நலவு செஞ்ச எத்தனையோ பேர், நாம நல்லா இருக்கிறதுக்கு காரணமா இருந்த எத்தனையோ பேர் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னதான் இருந்தாலும் சொல்லலாமான்னு சொல்லலாம். அதை பொறுக்கணும். நபித்தோழர்கள் தங்களுக்கு செஞ்ச நன்றிக்காக தனக்கு தீங்கிழைக்கும் போதெல்லாம் இதைத்தான் சொன்னாங்க, நீங்க எனக்கு செஞ்ச நன்றிக்காக நான் இதை பொறுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ அவ்வளவு நன்றி கடன் மிக்கவராக, நன்றி உணர்வு மிக்கவராக நபி அவர்கள் இருந்தாங்க. சாத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் நபி அவர்கள் மதினாவிலே நுழைந்து ஆட்சி செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவர் அந்த ஊர்ல தலைவரா இருக்காரு. தன்னுடைய தலைமைத்துவத்தையே விட்டு கொடுத்தார் நபி அவர்களுக்காக. அவரு நபி அவர்களுக்காக மரணிக்கிறார் போர்ல. எப்படி? அந்த போர்ல அவர் காயப்படும் போது சொல்றாரு, அல்லாஹுவே, இதுக்கு மேல போர் வரும் என்று சொன்னா என்னை மரணிக்க செய்திராத. ஏன்? நபி அவர்களுக்கு பாதுகாப்பா நான் இருக்கிறோம். இதுக்கு மேல போர் இல்லைன்னு சொன்னா இந்த காயத்தை வெடிக்க வை, நான் இப்படியே இறந்து போறேன், உன்னுடைய பாதையிலே இறந்து போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு தியாக உணர்வோடு இருந்தார். இறந்து போனதுக்கு அப்புறம் நபி அவர்கள் கடுமையாக அழுகுறாங்க. அவரை கையில ஏந்தி சொல்றாங்க, சாதே, அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கை ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்ற ரீதியில நீங்க நிறைவேற்றிட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவான். அந்த நன்றியை நபி அவர்கள் என்றைக்கும் மறக்காதவங்களாக இருந்தாங்க. அவர் இறக்கும்போது சொன்ன வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். நபி அவருடைய கையில இருக்கிறாங்க, அப்படியே சொல்றாங்க, இறைவன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் என்று நான் சாட்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. இவ்வளவு சிறந்த முறையில ஒரு மனிதராக நபி அவர்கள் இருந்தாங்க. என்றைக்கும் பழச மறக்காத ஒருத்தராக இருந்தாங்க. தனக்கு அன்பளிப்பு கொடுத்த எதையும் வாங்கி கொள்வாங்க. தூக்கி போடக்கூடிய ஒரு அற்பமான பொருளாக இருந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க நபி அவர்கள். மக்களிடத்துல கோபத்துல எப்படி இருந்தாங்க, பழிவாங்க. நபியரோட மனைவி சொல்றாங்க, தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நபி அவர்கள் என்னைக்கும் பழி வாங்கினது இல்ல,
இறைவனுடைய மார்க்கத்துக்கும் இறைவனுக்கும் குந்தகம் விளைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலே தவிர எவ்வளவு அநீதி இழைச்சிருந்தாலும் தீங்கு இழைச்சிருந்தாலும் நபி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பழி வாங்கவே மாட்டாங்க. ஒரு தடவை சபிங்கன்னு சொல்லும் போது கூட என்ன சொன்னாங்க, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்ல, மக்களுக்கெல்லாம் கருணை காட்டுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன்னு பதில் சொன்னாங்க. மக்காவில் அவ்வளவு பெரிய துன்பங்களுக்கு ஆளானாங்க. திருப்பி தன்னிடத்துல அதிகாரம் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் அந்துமு துலக்கா, நீங்கள் எல்லாரும் மன்னிக்கப்பட்டவங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மனிதன் இந்த ஹியூமன் ஹிஸ்டரியில யார் இருக்கிறா? சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நபி அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த மனிதர், எவ்வளவு ஒரு ஆச்சரியமிக்க மனிதர். அவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கும்போது நீங்க அந்த வரலாறையெல்லாம் பார்க்கும்போது சில நேரம் சிரிப்பீங்க. ஏன்னா நபி அவர்களோட தானே போற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது, ஏன் அழுவுறீங்கன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு அழுகை வரும். ஏன்னா நபியருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா இந்த இந்த சமகாலத்துல எவ்வளவோ வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான வரலாறு நபிகள் நாயகம் அவர்கள். எவ்வளவு வெறுப்புகள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எவனோ ஒரு முஸ்லீம் ஏதாச்சும் தப்பு செஞ்சா முகமது பின்பற்றக்கூடியவனா இருப்பான்னு கமெண்ட் போடுறான். இந்த இவனுக்காக நபி அவர்கள் அன்னைக்கு உட்கார்ந்து அழுதாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தூதரை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நக்கல் அடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் படிக்க வேண்டிய முக்கியமான வரலாறு. நபி அவர்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமிக்கது, எல்லோரும் படிக்க வேண்டிய வரலாறு. தயவு செஞ்சு படிங்க. ஒரு சின்ன ஒரு புத்தகம் பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதுல பொதுவாக மனிதனுடைய வரலாறு அப்படின்னு சொன்னா மெருகூட்டப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம வெறும் தகவல்கள் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. முக்தசர் ஷமாயிலு திருமதி முஹம்மதியா, அப்படி ஷமாயிலுல் முஹம்மதியான்னு சொல்லுவாங்க. இதுல வெறும் தகவல்கள். அதுலயும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சொல்லப்பட்ட தகவல்கள் இது எந்த அளவுக்கு உண்மையானது, ஆதாரபூர்வமானதுங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட வரலாறு எந்த மனிதருக்கும் இந்த உலகத்துல கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு புத்தகம். இதை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் தெரியும். இன்னும் எவ்வளவோ புத்தகங்கள் உண்டு. எல்லாத்தையும் வாங்கி படிச்சு நபியவர்களை பத்தி கேட்டு நீங்களும் இஸ்லாத்தை ஏற்று வர வேண்டும் என்ற ஆசை கொண்டவனாக இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அப்பூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.